வணக்கங்களே, இனி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் மற்றும் டிஎன்இ சர்வீஸ் தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெறதுக்கான மேக்ஸ் வீடியோ சீரீஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சுருக்குக பகுதி 4 பார்க்கலாம். மேலும் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா மேல இருக்க பிளேலிஸ்ட்ல இருக்க ஐ பட்டனை பார்த்து பயனடைங்க. இதுக்கப்புறம் போட போற வீடியோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ பார்த்து பயனடைங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 தேர்வுக்கான மார்க் டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் 5 டெஸ்ட் எதுனா 200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பணம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பணத்தை அனுப்பிட்டு உங்கள் டிஸ்கவுண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் மார்க் தேர்வு 12 மேலே ஸ்டார்ட் ஆகுது, 2 ஜூன் முடியுது. இந்த 5 டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பயனடைங்க. இந்த வீடியோவில் விநாயகன் 5 பார்க்க போகிறோம். அதாவது 64 எக்ஸோடைய அடுக்கு 64 இதோடைய வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8 எக்ஸோட அடுக்கு 32, 8 எக்ஸோட அடுக்கு 64, 8 எக்ஸோட அடுக்கு 16, 8 எக்ஸோட அடுக்கு 54 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதன்மையாக பார்த்தீங்கன்னா 64 எக்ஸோடைய அடுக்கு 64. முதன்மையாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். அதாவது 64 வர்க்கமூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8 × 8 64 சரிங்களா, 8 8 64 வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 64 வர்க்கமூலம் 8 சரிங்களா. அடுத்தது இங்கே இருக்கிற எக்ஸோடைய அடுக்கு 64 இருக்கு. இப்போ இந்த எக்ஸோடைய அடுக்கு 64 இதோடைய வர்க்கமூலம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே வரும், 64 வகுத்தல் 2 போடணும் சரிங்களா. வகுத்தல் 2 போட்டிங்கன்னா 3 2 6, இங்கே 2 4, அப்போ 32 வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட அடுக்கு வர்க்கமூலம் 30 எக்ஸோட அடுக்கு 32 அப்படின்றது. அப்ப இந்த 64 எக்ஸோட அடுக்கு 64 வர்க்கமூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 64 நம்ம 8 சுருக்கியாச்சு. அப்ப 8 போட்டுக்கோங்க. எக்ஸா நம்ம அப்படிதான் போட்டுக்கணும். இங்க நம்ம 64 சுருக்கி 32 மாத்திருக்கோம். அப்ப 32. அப்ப 8 எக்ஸோட அடுக்கு 32 அப்படின்றது தான் நம்மளுடைய சரியான விடை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அதிகமாக கேட்கப்படுற கேள்விதான். ஸோ அதை இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. மேலும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் பார்த்து பண்ணீங்க. அந்த நாளைய தமிழ் தேவையான சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி இருக்கு பார்த்து பண்ணீங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு பார்த்து பண்ணீங்க. மேலும் இந்த சேனலை பார்த்த மிக்க நன்றி. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.